வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய தமிழ் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கடந்த சில வாரங்களாக நாம் புது உடன்படிக்கை என்ற தலைப்பிலே போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு அற்புதமான ஒரு போதனை இது. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. உங்களுக்கும் ரொம்ப அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். நம்ம ஒரு வேத பகுதியிலிருந்து ஆரம்பிக்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ல இருந்து 28 வரைக்கும் உள்ள வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ல இருந்து 28 வரைக்கும் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கிருந்து அந்த புது உடன்படிக்கை என்ற அந்த தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். இந்த உடன்படிக்கை இரத்தத்தினால் செய்கிற ஒரு உடன்படிக்கையாய் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த உடன்படிக்கையை பார்க்கும்பொழுது மனிதர் செய்கிற உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு காலம் மீறப்பட்டதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு மனுஷனோட இந்த உடன்படிக்கையை மீறினதே கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த உடன்படிக்கை அவ்வளவு புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது. ரொம்ப சேக்ரட் ஒன். அதை ரத்தத்தினாலே செய்கிறார்கள். எதுக்காக செய்கிறார்கள்? ஒரு சிறிய இனம் ஒரு பெரிய இனத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறது, பாதுகாப்புக்காக பண்ணுகிறார்கள். அப்புறம் ஒரு ஆழமான நட்புறவை ஏற்படுத்தும்படியாக பண்ணுகிறார்கள். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு ஃபார் எவர் ஃப்ரெண்ட், காட் இஸ் அவர் ஃபார் எவர் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் போன வாரத்தில். ஒரு ஆழமான நட்புறவுக்காக அதை ஏற்படுத்துகிறார்கள். இந்த உடன்படிக்கை முதல்ல ஆண்டவர் தான் ஏற்படுத்தி வைத்தார். ஆதியாகமம் புஸ்தகத்துல நாம் அதை பார்த்தோம். இந்த உடன்படிக்கையை பண்டைய காலத்துல வாழ்ந்த மக்கள் அவர்கள் அந்த உடன்படிக்கை மதித்தார்கள், அந்த உடன்படிக்கையை கனம் பண்ணினார்கள். இன்னைக்கு உடன்படிக்கைன்ற வார்த்தையை தமிழ்ல அவ்வளவு பரவலா பயன்படுத்தப்படுதா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வேறு சில வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. கான்ட்ராக்ட், அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அக்ரிமெண்ட், ரெண்டு பேரும் ஒத்து வர்றது, ரெண்டு பேரும் சில கண்டிஷன்கள் அடிப்படையில் ஒத்து வர்றது பேர் தான் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட். இதெல்லாம் இன்னைக்கும் புழக்கத்தில் இருக்கு. அந்த வார்த்தைகள் நமக்கு கொஞ்சம் நல்லா விளங்குது. ஒரு வீடு வாடகைக்கு போறோம்னா அங்க என்ன பண்றாங்க? அக்ரிமெண்ட் போடுறாங்க, கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறாரு. நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், நமக்கு அவருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், இந்த அளவுக்கு நீங்க சரக்கு எங்களுக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னா கான்ட்ராக்ட்லாம் போடுறாங்க. ஸோ கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட்னு நமக்கு நல்லா விளங்குது. ஆனா இந்த உடன்படிக்கையை சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுல தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இணைச்சிட்டாங்க. எப்படின்னா, இந்த வைன் எடுக்கிறது, அதுல ரத்தத்தை சிந்துறது, அதை கலக்கி ரெண்டு பேரும் குடிக்கிறது, இது போன்ற காட்டு மிராண்டி தனங்களை எல்லாம் அவர்கள் பண்ணதுனால அந்த உடன்படிக்கைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள முடியாம போச்சு பாரு. ஆனா வேதம் அப்படி போதிக்கிறது கிடையாது. இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வேதாமத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உடன்படிக்கை புரியலன்னா வேதாம புரியுத கஷ்டம். உடன்படிக்கை புரிந்து கொள்ளும் போது விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபம். உடன்படிக்கை எந்த அளவுக்கு வழங்குதோ அந்த அளவுக்கு பைபிள் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்குது. உடன்படிக்கையை விசுவாசிக்கல, உடன்படிக்கை புரியல அப்படின்னு சொன்ன அந்த வேதாமத்தை விசுவாசிக்கிறதும் ரொம்ப கடினமா இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்கள் விசுவாசிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கை நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும், விசுவாசம் உறுதியோடு இருக்கணும், விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உடன்படிக்கை நமக்கு ரொம்ப நல்லா புரியணும். உடன்படிக்கையில 5 காரியங்கள் சொன்ன. முதல்ல 2 நபர்கள், அப்புறம் 2வது அவங்க என்ன பண்றாங்க? உடைகள், சால்வைகள் இதெல்லாம் மாற்றிக்கொள்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு ஆணையினால அதை உறுதிப்படுத்துகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அதை நிறைவேற்றுகிறார்கள். இதுதான் அந்த உடன்படிக்கையில் இருக்கிற அனைத்து காரியங்களாய் இருக்கிறது. அப்ப இந்த உடன்படிக்கையை நம்ம வேதாகமத்தையும் விசுவாசத்தையும்
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை புரிஞ்சு கொள்ளணும். உடன்படிக்கை நம்ம புரிந்து கொண்டால்தான், வேதாகமத்தை புரிந்து கொள்றதுக்கே இந்த உடன்படிக்கை புரிகிறது தான் ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா உடன்படிக்கையின் அடிப்படையில தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. உடன்படிக்கை பேஸ் பண்ணி, ரத்த உடன்படிக்கை பேஸ் பண்ணி தான் வாக்கு தத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வாக்கு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மனுஷர்கள் செஞ்சு கொள்ளுகிற உடன்படிக்கையே வந்து மீறப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது, தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் செய்த உடன்படிக்கை அவர் மீறுவார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நான் நினைக்கிறேன் அவர் மீறவே மாட்டார். இது வரைக்கும் அவர் மீறினதும் கிடையாது. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு, முக்கியமான தலைப்பு என்ன? மெயின் தலைப்பு புதிய உடன்படிக்கை தான். அது மாறவே மாறாது. அதான் எல்லா வாரத்துக்கும் புதிய உடன்படிக்கை தலைப்பு தான். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, உடன்படிக்கையின் அன்பு. அன்பின் நிமித்தம் என்ன பண்றாரு கர்த்தர்? உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஒரு ஆழமான அன்பின் நிமித்தமாக தான் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். போன வாரத்துல கூட நான் ஒரு வசனத்தை வாசித்தேன். அந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். ஒரு மனுஷன் உடன்படிக்கை பண்ணும்போது எப்படி ஒரு ஆழமான அன்பை வெளிப்படுத்துகிறான் என்பதை நாம கவனிச்சு பார்க்கணும். அப்ப இந்த உடன்படிக்கையில அந்த ஆழமான அன்பு எப்படி உபயோகப்படுகிறது, எப்படி அந்த அடிப்படையில தான் அந்த அன்பின் அடிப்படையில தான் உடன்படிக்கை பண்ணப்படுகிறது பார்க்க போறோம். 1 சாமுவேல் 18 அதிகாரம் 3ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18:3 மட்டும் வாசிக்கிறேன். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட 2 நபர்கள் பாருங்க, 2 மனிதர்கள் 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. அவங்க எதன் அடிப்படையில பண்றாங்கன்னா, அந்த தாவீதை யோனத்தான் தன்னுடைய ஆத்மாவை போல சிநேகித்தான். இன்னைக்கு இருக்கிற வார்த்தைகளை சொல்ல போனா, உயிருக்கூற நான் வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் வந்து ஒன்னும் நேசிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி விதிவிலக்கு இருக்காங்க. உயிருக்கூற நேசிக்கிறேன், நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் அப்படிங்கிறல. அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா, யோனத்தான் தன்னோட தாவீதை வந்து எப்படி சிநேகித்தான்னா, தன் ஆத்மாவை போல சிநேகித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் மேல வச்சிருக்கிற அன்பு வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அந்த அன்பின் அடிப்படையில தான் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. இப்ப நம்ம கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனும் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. ஏன்னா மனுவர்க்கத்தின் மீது அவர் கொண்ட ஆழமான அன்பின் நிமித்தமாக, அந்த அன்பின் அடிப்படையில தான் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. அதனால இந்த உடன்படிக்கையின் அன்புனா என்னன்னு பார்க்க போறோம். இதை பார்க்கும்போதே கடவுள் மேல நமக்கு ஒரு பெரிய பிரியம் வந்துடும், பாசம் வந்துடும், ஒரு பெரிய நேசம் வந்துடும், ஒரு பெரிய அன்பு வந்துடும். கடவுள் எவ்வளவு நம்மளை நேசிச்சிருக்கிறாருன்னு நமக்கு ஒரு நல்ல விளங்கிடும் பாருங்க. அப்ப இன்னும் விசுவாசம் அதிகமாக்கும். இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கும் போது விசுவாசம் உள்ளத்துல இருந்து அப்படியே சும்மா பீச்சு அடிக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு விசுவாசம் உள்ள இருந்து வர ஆரம்பிக்கும். இந்த உடன்படிக்கையின் அன்பை பற்றி எபிரேய மொழியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹெசெட் அப்படின்னு சொல்றாங்க. HESED, ஹெசெட் அப்படின்னு சொல்றாங்க. ஹெசெட் அப்படின்னு சொன்னா கிருபை அல்லது இரக்கம் அப்படிங்கிறாங்க. ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா லவ்விங் கைண்ட்னஸ் அப்படிங்கிறாங்க. கர்த்தர் வந்து இந்த இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்களா, லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்ற வார்த்தை வரும். வைன்ஸ் எக்ஸ்பாசிட்டரி அப்படின்ற ஒரு நவீன மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்கு. அவர் வந்து எப்படி அதை மொழிபெயர்த்துறாருன்னா, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் அப்படிங்கிற. ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் அப்படின்னு சொன்னா உறுதியான அன்பு, எந்த நிலையிலும் மாறாத ஒரு அன்பு, எந்த நிலையிலும் மாறவே மாறாது. இந்த உடன்படிக்கையின் அன்பு கடவுள் ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட ஒரு அன்பின் நிமித்தம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அன்பு ஒரு காலம் மாறவே மாறாது பாருங்க. உறுதியான ஒரு அன்பு, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். அது பேர் தான் ஹெசெட், உடன்படிக்கையின் அன்புக்கு பேர் அது, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா, கவனன்ட் லவ், உடன்படிக்கையின் அன்பு. இன்னொரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது, அன்ஃபெயிலிங் லவ், ஒழியாத அன்பு. நம்மளுக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்ப என்ன அன்பு? அது உடன்படிக்கையின் அன்பு பாருங்க. உடன்படிக்கை அன்பின் அடிப்படையில செய்யப்படுகிறது. இந்த உடன்படிக்கையின் அன்பு வந்து 3 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற 3 காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, 3 கருத்துக்கள். ஒன்னு வந்து ஸ்ட்ரென்த், இன்னொன்னு வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், மூன்றாவது வந்து லவ். ஒன்னு ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் என்னன்னா வலிமை.
ரெண்டாவது ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், உறுதி. மூன்றாவது லவ். லவ்னா அன்பு. இந்த மூன்றும் இந்த உடன்படிக்கையின் அன்புல வெளிப்படுத்தப்படுகிறது. கிருபை, இரக்கம் என்ற வார்த்தையில 3 கருத்துக்கள் இருக்குது. தேவன் நம்மளை எப்படி நேசிக்கிறார்? அவரு ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்ல நேசிக்கிறார். அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆன லவ். அவருடைய அன்பு உறுதியான அன்பு, வலிமையான அன்பு. மூணாவது பேரன்பு. அவரது உடன்படிக்கையின் அன்பு நிமித்தமாக நம்ம மேல என்ன பண்றாரு? அன்பு கூறுகிறார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஏங்க வலிமை மட்டும் இருந்தா போதாதான்? போதாது பாருங்க. அதனால்தான் திருமணம் செஞ்சு கொண்டு வாழும் பொழுது கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 2 பேர்ல எல்லாம் நல்லா, இவரும் நல்லா நடந்துக்கிறாரு, இவரும் அன்பு செலுத்துறாரு, அவரும் அன்பு செலுத்துறாரு போது எல்லாம் ஸ்மூத்தா போகும். அப்படி 2 பேரும் அன்பு செலுத்தும் போது வாழ்க்கை எப்படி போகும்? அது கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். ஏன்னா 2 பேரும் அன்பு செலுத்துறாங்களே, அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்குது. காத்து வரலன்னா பரவாயில்ல. கணவன் மனைவி இருக்கிறாரு, 2 பேரும் அன்பு செலுத்துறாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்கான். சும்மா காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா வார்த்தை எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் உன்னை உயிரா நேசிக்கிறேன், என் உயிரை போல சிநேகிக்கிறேன், உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன், உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். ஏன்னா இப்பதான் அன்பு செலுத்தி என்ன பண்ணிக்கிறாங்க? ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் போன பிறகு அவர் உடனே காலையில வந்து அந்த அம்மா காப்பி கொஞ்சம் லேட்டா போடுறாங்கன்னு வச்சுங்க, இல்ல கொஞ்சம் லேட்டா ஏஞ்சிக்கிறாங்க. எங்க அம்மா இருக்கும் போதெல்லாம் 5 மணிக்கெல்லாம் நான் காப்பியா கொடுப்பேன், 5 மணிக்கெல்லாம் எங்க அம்மா டீ போட்டு என்ன எழுப்புவாங்க. இப்ப பார் நீ வந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப அங்க என்ன போயிடுது? அந்த உறுதி, ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுது பாருங்க, அன்பை போயிடுது அங்க. ஏன்னா திருமணம் செஞ்சு வாழ்ந்து பார்க்கும்போது தான் சில காரியங்கள்லாம் புரிகிறது. அதனால என்ன ஆகுது? அந்த அன்பு நிலையான ஒரு அன்பா இல்ல, வலிமையான அன்பா இல்ல, ஒரு உறுதியான அன்பா இல்ல, ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் இல்ல, ஒரு லவ்விங் கைண்ட்னஸ் இல்ல. எல்லாம் நல்லா போனா நல்லா போகுது, கொஞ்சம் எதை கிருதனம் பண்ணாக்கா அது ஏற்றுக்க முடியல. சும்மா லேசா ஏதோ ஒரு வார்த்தை விட்டா அங்க ஒரு பெரிய சண்டை ஆயிடுது. வலிமை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சம் எண்ணி பாருங்க. வலிமை மட்டும்னா மீசை முறிக்குன்னு பொண்டாட்டிய மிரட்டினே இருக்குது, ஜாக்கிரதையாரி, என்கிட்ட வந்து இதெல்லாம் வச்சுக்காத. இந்த அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையா, டீ குடிச்சாங்களா, காஃபி குடிச்சாங்களா, எதுவும் கேட்கறது கிடையாது. இந்த அம்மா எதுவும் பேசக்கூடாது, பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வாய மூடு, நீ எதுவும் பேசக்கூடாது, நான் தான் பேசணும், இந்த வீட்டுல நான் தான் அங்க சம்பாதிக்கிறேன், நான் தான் பேசணும். அந்த மாதிரி ஒரு அன்பு தான் நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும் இல்லையா? எல்லாம் நல்லா போனா எல்லாம் நல்லா போவோம், கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா, கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வித்தியாசமாச்சுன்னா அங்க ஒரே கலைபுரம் நடக்கும், சண்டை, ஜகடா ஷுருவா, அங்க சண்டை ஆரம்பிச்சிடும், ஏகப்பட்ட சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க. ஒரு குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் நம்ம அன்பு செலுத்துறோம். சில நேரங்கள்ல மற்றவங்க அன்பு செலுத்தலனால நம்ம என்ன பண்றோம்? அன்பு செலுத்துறோம். ஆனா எல்லாமே ஒரு எல்லை வரைக்கும் தான், ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும். அவங்களே சொல்லிடுறாங்க இவ்வளவுதான் லிமிட், இதுக்கு மேல போச்சுன்னா நான் வந்து எகிரிடுவேன் அப்படின்றாங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்களால தாங்க முடியாது. ஆனா கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப அற்புதமான ஒரு அன்புங்க. கிருபையாய் அவர் நம்மால் அன்பு வச்சிருக்கிறார். லவ்விங் கைண்ட்னஸ், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், கவர்னன்ட் லவ், லாங் லாஸ்டிங் லவ், ஸ்ட்ரென்த் லவ். அந்த மாதிரி ஒரு அன்பையும் இரக்கத்தையும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு, தயவை காண்பிக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப வெறும் வலிமை மட்டும் இருந்தா எந்த அட்ராக்ஷனுமே இருக்காது. நம்ம என்னதான் ட்ரெஸ் போட்டாலும் சரி, நீ நல்லா இருக்கிற, அழகா இருக்கிற, இந்த கலர் உனக்கு நல்லா இருக்குது, இந்த ஜிம்மிக்கு உனக்கு நல்லா இருக்குது சொல்லி பாருங்க, சொல்லவே மாட்டாங்க. சிலர்லாம் எவ்வளவுதான் ட்ரெஸ் பண்ணாலும் சரி ஒண்ணுமே சொல்லவே மாட்டாங்க, உம்முன்னு இருக்குது. அந்த அம்மா அந்த புது புடவை கட்டி 4 முறை இப்படி அப்படின்னு நடந்து பார்க்கும், சுடிதார் போட்டு இப்படி 4 முறை நடந்து பார்த்தா கூட இந்த ஆள் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா வலிமை இருக்கு. ஆனா அட்ராக்ஷன் ஒண்ணும் கிடையாது, லவ்வே இல்ல. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீடு எப்படி இருக்கும். இந்த அம்மா ஏதோ எதிர்பார்க்குது, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிடுவோம், புருஷன் வந்துருக்கிறாரு, கொஞ்சம் நல்லா அழகா இருக்கேன், நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு, அந்த கலர் உங்க எடுப்பா இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது, ஃபிட்டிங்கா இருக்குது, ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தாக்கா இவர் ஒண்ணுமே சொல்றதே கிடையாது. சாப்பாடு சமைச்சு போடுறாங்க, அந்த அவர் ஒன்றும் சொல்றது கிடையாது. ஒன்னு டிவி பாக்குறாரு, இல்ல பேப்பர் படிச்சுன்னு அவர் சாப்பிட்டு முடிக்கிறாரு, அவ்வளவுதான். ஏன்னா அட்ராக்ஷனே கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட. லவ் இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும்? அட்ராக்ஷன் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அட்ராக்ஷனால தான் லவ்வே வருது பாருங்க. அப்ப ஆண்டவர் வந்து நம்ம மேல எப்படிப்பட்ட ஒரு அன்பை வச்சிருக்கிறாருன்னா, அவரு இந்த 3 இருக்கிற அன்பை வச்சுக்கிறார். ஸ்ட்ரென்த் இருக்கு, அப்புறம் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இருக்கு, லவ் இருக்கு, வலிமை இருக்கு, உறுதி இருக்கு, அன்பம்.
இருக்கு. தேவன் நம்மளை இப்படித்தான் நேசிக்கிறவரா இருக்கிறான். சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டதும் காதல், அப்படியே அந்த மாதிரி வந்துடுறாங்க. பார்த்தாங்க உடனே பிடிச்சி போச்சு எனக்கு அப்படிங்கிறாங்க. அது காதலே கிடையாது. காதல்னு என்ன? ஒரு ஆழமான நட்பு முதல்ல உருவாக்க வேண்டும். முதல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஒரு நல்லவரா, வீட்டுல இருக்கிற ஆளெல்லாம் நல்லா கவனிக்கிறாரா, நல்லா பாக்குறாரா, உதவி செய்யறாரா, பெண்களை எப்படி மதிச்சு நடத்துறாரா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரா, கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரா, முதல்ல சர்ச்சைக்கெல்லாம் கரெக்டா போறாரா, இதெல்லாம் பார்க்கணும். கண்ட உடனே காதல் வந்துட்டு அப்புறம் என்ன மீதி எல்லாம் எல்லாத்துக்கும் மற்ற எல்லாத்தையும் அதுக்கு நேரம் அலைன் பண்றது. இல்லைங்க பிடிச்சிச்சு, என்ன பண்றது, இனிமேல் மாத்த முடியாது, நான் மாத்த முடியாத நிலைமையில இருக்கிறேன் நான். அதனால நான் என்ன பண்றேன், வேற ஒரு கடவுள்னா கூட நான் வந்து ஓகே பண்ணு போயிடுறேன் நான். ஏன்னா கண்டதும் காதல் வந்துடுச்சா, அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இழுத்துச்சாங்க. ஒன்றும் இவர் எப்படிப்பட்டவர்னா ஒன்றும் தெரியல. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு அன்பு இல்லை, ஒரு அட்ராக்ஷன் இல்லை, ஒரு ஃபீலிங்கே இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு போன்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு கிருபையின் அன்பா இருக்கிறது, உடன்படிக்கையின் அன்பா இருக்கிறது, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்வா இருக்கிறது, கவர்னன்ட் லவ்வா இருக்குது, ஹெசட் லவ்வா இருக்குது. இந்த அன்பு ஒருபோதும் மாறவே மாறாது. இந்த அன்பு கைவிடாத ஒரு அன்பா இருக்கிறது. எப்பேற்பட்ட ஆளையும் இது கைவிடாத அன்பு, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத ஒரு அன்பு தான் இந்த தெய்வீக அன்பாய் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு ஆளை என்ன பாவம் செஞ்சு எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் சரி, இந்த உடன்படிக்கையின் அன்பு அவனை தேடி வருகிறது பாருங்க. அவன் ஒண்ணும் பண்ணவே தேவையில்ல, இந்த உடன்படிக்கையின் அன்பு இருக்கிறதுனால அவர் தேடி வந்தார். சகேவு என்ன பண்ணார், அவர் தேடி வந்தார். சமாரிய ஸ்திரீ அவர் தேடி போனார், அவர் தேடி போறாருங்க. அப்ப இந்த உடன்படிக்கையின் அன்பு நம்ம பின்னாடி வருதுங்க. அவர் வர்றாரு நம்ம பின்னாடி. காணாம போன ஆடுக்கு தெரியவே இல்லை, காணாம போயிட்டேன்னு தெரியவே இல்லை. இவர் தேடி போறாரு. 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போறாரு. அதை தேடி கண்டுபிடிச்சு தூக்கி தோல் மேல போட்டுக்கொண்டு சந்தோஷமா திரும்பி வராரு. தன்னுடைய அயலகத்தாரெல்லாம் பார்த்து, அந்த ஆடு காணாம போச்சு, இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப இந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை பாருங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிடாத அன்பு. இது கொஞ்சம் நல்ல ஆழமா உள்ள இறக்கிக்கங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் உங்களை விட்டு விலகினாலும், யார் உங்களை விட்டு ஓடி போனாலும், யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களை மேல பகைத்தாலும், யார் உங்க மேல வெறுப்பு பேச்சுக்களை பேசினாலும், யாருமே உங்களை புரிந்து கொள்ளனாலும், இந்த உடன்படிக்கையின் அன்பு உங்களை புரிந்து கொள்ளும். இந்த உடன்படிக்கை அன்பு உங்களை கைவிடவே கைவிடாது. உங்களை தேடி வந்து உங்களை கண்டுபிடிச்சு உங்களை கைவிடாமல் அரவணைக்கும் ஒரு அன்பாக தேவனுடைய தெய்வீக அன்பு இருக்கிறது. அத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்க. அப்ப இந்த அன்பை பத்தி வேதம் என்னெல்லாம் சொல்லுன்றத கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். 36ஆம் சங்கீதத்தை திருப்போம். 36ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 36ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 36:5. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. 92ஆம் சங்கீதம் 1-3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். 92ஆம் சங்கீதம் 1-3 வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையில உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். காலையில அவருடைய கிருபை எப்படி இருக்கு பாருங்க. வானங்களில் வழங்குகிறது, சத்தியம் மேக பரியந்தம் எட்டுகிறது. எவ்வளவு பெரிய கிருபையை அவர் காண்பிக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவருடைய அன்புக்கு அளவே இல்லைங்க. அந்த அன்பு ஒரு நாளும் நம்மளை ஏமாத்தாது. அந்த அன்பு நம்மளை கைவிடவே கைவிடாது. அந்த அன்பு எவ்வளவு கெட்டு போனாலும் சரி, நம்மளை தேடி வந்து நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை அரவணைத்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு அன்பாக அந்த அன்பு இருக்கிறது. 40ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன். 40ஆம் சங்கீதம் 10-11 வசனங்களை வாசிக்கிறேன். 40ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன்.
உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. பா, சங்கீதக்காரன் எப்படி சொல்றான்? எப்போதும் அது என்னை பாதுகாக்கட்டும். என்னது? அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, இதெல்லாம் என்னை பாதுகாக்கட்டும் அப்படிங்கிறான். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவது அப்படிங்கிற. அப்ப இந்த கிறிஸ்தவத்தினுடைய அழகே என்னன்னா, கர்த்தர் தம்மை என்ன பண்றாரு? அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். God reveals himself to us. நம்மளுடைய அறிவெல்லாம், மூளை அறிவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கடவுளை அறிஞ்சு கொள்ற அளவுக்கு வந்து பெரிய ஒரு மூளை அறிவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்முடைய அறிவு வந்து ஒரு ஜல்லடை மாதிரி. கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கார்? சமுத்திரத்தை போல, அதோட பெரியவர் தான். ஆனா உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன், இந்த சமுத்திரத்தை இருக்கிற தண்ணீரை ஜல்லடையில எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தாங்க நம்மளால கடவுளை முழுசுமா புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அவர் வெளிப்படுத்தாமல் அவரை பற்றி நாம விளங்கி கொள்ளவே முடியாது. மனித மூளை வந்து, மூளை அறிவு வந்து ஒரு ஜல்லடம் மாதிரி. அதை வச்சு கடவுள் அறிய அது போதாது. அவர் தம்மை வெளிப்படுத்தினால்தான் உண்டு. அதனால்தான் ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து தம்மையே வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு வந்து வெளிப்படுத்தினார் அவர் யாருன்ட்டு. தோல் உடைகளை உண்டாக்கி அவனுக்கு அணிவித்தார். காயின் கொலை செஞ்சிருந்தோம், அவனை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு அவன் மேல ஒரு அடையாளத்தை போட்டாரு. காயினை கொல்லுகிறவன் மேல 7 பழி சுமரும்னு சொன்னாரு. நோவாவுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துறார். மோசேக்கு கூட தம்மை வெளிப்படுத்துறார். பாருங்க, மோசேக்கு வெளிப்படுத்தும் போது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 34 அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கணும். அவர் வெளிப்படுத்தாம அவரை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனா இதனுடைய ஒரு பியூட்டி என்னன்னா, அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல மோசே வந்து என்ன பண்றான்? அவன் ஆயத்தமாகி மலை மேல ஏறான். மோசே சமூகத்துல வந்து நெல் அப்படிங்கிற கர்த்தர் போறான். யாரும் வரக்கூடாது, மலையை சுத்தி போடு, ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, மலை பக்கத்துல ஆடு மாடு கூட மேயக்கூடாது அடிவாரத்துல. ஏன்னா நான் பரிசுத்தமான தேவன் அப்படிங்கிற. அவர் சொன்ன மாதிரியே அவன் எடுத்துக்கின்னு சீனாய் மலை மேல ஏறான். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருக நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். பாருங்க, இல்லைன்னா அவனுக்கு தெரியாது. கர்த்தர் அங்க என்ன பண்றாரு? இறங்கி அவன் பக்கத்துல நிக்கிறார். பக்கத்துல நின்று, எப்படி என் பிள்ளைங்களுக்கு பக்கத்துல ஒரு தகப்பன் நிக்கிறாரோ, ஒரு பிள்ளைகளுக்கு பக்கத்துல ஒரு தகப்பன் எப்படி நிக்கிறாரோ அந்த மாதிரி நின்று தம்மை வெளிப்படுத்துறார். எவ்வளவு ஒரு கிருபை பாருங்க. கடவுளை யாராவது பார்த்தா செத்த போயிடுவாங்க, உயிரோட இருக்கவே முடியாது. ஆனா இவரு இறங்கி பக்கத்துல நின்று அவருடைய நாமத்தை கூறுறாரு. என்னன்னு கூறுறாரு பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். மோசேக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் தம் நாமத்தின் மூலமாக என்ன பண்றார்? மோசேக்கு வெளிப்படுகிறார். அப்ப நான் ரொம்ப இரக்கமுள்ள தேவன், மகா தயவுள்ள ஒரு தேவன், சத்தியம் உள்ள தேவன், கிருபை உள்ள ஒரு தேவன் என்பதை அவர் மோசேக்கு என்ன பண்றான்? வெளிப்படுத்தினான். அவெல்லாம் மோசேக்கு கோவம் வருது. ஜனங்கள்லாம் வந்து ஒரே முறுமுறுக்கிறாங்க பாருங்க. என்ன புஸ்தகத்துல ஜனங்க வந்து என்ன பண்றாங்க? சமயம் முறுமுறுக்கிறாங்க. என்னத்துக்கு முறுமுறுக்கிறாங்க? கறி வேணுங்க, அவங்களுக்கு கறி வேணும். இதனால வந்து அந்த மக்கள் எல்லாம் வந்து எவ்வளவு நாளைக்கு தாங்க இந்த வந்து மன்னாவை வந்து சாப்பிட்டுங்கிறது, எங்களுக்கு போர் அடிக்குதுங்க, வந்து எத்தனை வருஷம் சாப்பிட்டுங்கிறது, எங்களுக்கு வேற ஏதாவது கொடுங்க, இறைச்சி கொடுங்க அப்படின்லாம் வந்து முறுமுறுக்கிறார்கள் பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எண்ணாம 11:10 வாசிக்கிறேன். அந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்ததினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாத போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையென்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பில் அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் நான் கர்ப்பம் தரித்தேனா?
இவர்களை பெற்றது நானோ, எங்க நானா பெத்த இவங்களை அப்படிங்கிறான். எவ்வளவு கோவம் வந்துச்சு பாருங்க. ஜனங்க எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிறாங்க. இந்த முறுமுறுக்கிறத பார்த்த உடனே உடனே என்ன பண்ணுது, மோசேக்கு கோவம் வருது. ஆனா கர்த்தர் யாரு? அவர் கிருபையும் இரக்கமும் மகாதயவும் சத்தியமும் உள்ள ஒரு தேவன், தம்மை வெளிப்படுத்துகிறார். இவனுக்கு எவ்வளவு கோவம் வருது பாருங்க. ஏங்க நானா பத்தேன் இவங்களெல்லாம், நான் கர்ப்பம் தரிச்சனா? பால் குடிக்கிற குழந்தைங்கள ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போறது போல போனி அது என்ன பார்த்து சொன்னி, என் மேல இவன் இந்த பாரத்தெல்லாம் என் மேல சுமத்துட்டீங்களே, இப்ப வந்து உட்காந்து அழுகுறாங்களே நின்னுட்டு வாசல்ல நின்னு, இப்ப என்ன பண்றது நானு? இவங்களெல்லாம் நான் பெத்தனா, நான் கர்ப்பம் தரிச்சனா அப்படின்னு கடவுள்கிட்டே கேட்கறான். அவ்வளவு கோவம் அவனுக்கு. ஆனா கர்த்தர் இரக்கம் உள்ளவர் இல்ல, அவர் என்ன பண்றாரு, அவர் தகப்பன் சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்தார் என்று உபாகமத்துல இதே மோசே உபாகமம் புஸ்தகத்தை எழுதும் பொழுது அவர் எழுதுறாரு, ஒரு பிள்ளையை தகப்பன் சுமப்பது போல அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். உங்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை, உங்களுடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவும் இல்லை அப்படிங்கிற இதே மோசே தான் அங்க எழுதுறாரு. ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை தூக்கி சுமக்கிறது போல சுமக்கிறாரு. தகப்பன் ஒரு பிள்ளைய சுமக்கிறது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் 40 வருஷமும் உன்னோட இருந்தாரு. ஒரு குறையும் ஏற்படல. எவ்வளவு முறுமுறுத்தீங்க, என்னென்னமோ பண்ணீங்க, ஆனா உனக்கு ஒண்ணுமே குறைப்படல. தகப்பன் சுமக்கிறது போல உங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்தாருன்னு இதே மோசம் எழுதுறாங்க. கர்த்தர் அவ்வளவு நீடிய பொறுமையும் மகா தயவும் இரக்கமும் கிருபையும் உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் யாரு? நெகேமியா புஸ்தகத்துல மறுபடியும் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம பாக்குறோம். நெகேமியா எழுதின புஸ்தகம், நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எஸ்ராக்கு பக்கத்துல இருக்குது. இந்த எஸ்ரா இல்ல, பைபிள்ல இருக்கிற எஸ்ரா 9:17 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்துல நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவர். என்ன பாருங்க, இந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இவங்களுடைய கூக்குரலை கேட்டு அவங்களை விடுதலையாக்கும்படி இறங்கி பார்வோனுக்கு பெரிய வாதைகளை கொடுத்து எகிப்தியரெல்லாம் வாதைகளால வாதிச்சு அவங்கள அற்புதமா வெளியே கொண்டு வந்தார். விடுதலை ஆக்கி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து அவங்கள வனாந்தரத்துல நடத்துறாரு. கற்பாறை இருந்து தண்ணி வர வைக்கிறாரு. வானத்துல இருந்து மண்ணாவ பொடிறாரு. செங்கடல 2ஆ பிளக்குறாரு. யோர்தான 2ஆ பிளந்து நிக்க வைக்கிறாரு. வெட்டாந்தரையில நடந்து போகிறாங்க. எவ்வளவு அற்புதங்களை செஞ்சார் பாருங்க. இவ்வளவு பண்ண பிறகும் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாங்க மறுபடியும் எகிப்துக்கு போக போறோம். எப்படி இருக்கும்? ஆனா கர்த்தர் எப்படி சொல்றாரு, ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. இந்த உடன்படிக்கை அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் அன்பு உங்களை ரீச் பண்ணிருக்குது. இந்த உடன்படிக்கையின் அன்பு உங்களை வெகுவாய் மன்னித்து இருக்கிறது. இன்னைக்கு நான் இங்க நின்று பிரசங்கம் பண்றதுனால நான் ரொம்ப யோகியங்க, சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா ரொம்ப எங்களை ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க, சர்ச்சைகள்லாம் இருந்தாங்க, அதனாலதான் நான் இங்க வந்து நின்றுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் இல்ல, உங்களுக்கு எப்படி கிருபை தேவையோ அதே மாதிரி எனக்கும் கிருபை தேவை. அவர் வெகுவாய் மன்னித்து இருக்கிறாரு. அவ்வளோ மன்னிக்கிறவர், மகா இரக்கம் உள்ளவர், வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள தேவன். நீர் அவங்களை என்ன பண்ணவில்லை, எப்பவுமே கைவிடவே இல்லை. நான் சொல்றேன், எந்த பிரச்சனை வந்தாலும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உடன்படிக்கை அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது, உங்களை கண்டுபிடித்து இருக்கிறது. இந்த உடன்படிக்கை அன்பு ஒரு நாளும் உங்களை கைவிடாது. ஒருவேளை நீங்க ஏதாவது பாவத்தை ஏதோ ஒரு தவற செஞ்சிருக்கிறீங்கன்னா அதுக்காக நீங்க சர்ச்சுக்கே வராம, இல்லைங்க நான் சரியாயிட்டு அப்புறமா சர்ச்சுக்கு வரேன், இல்ல அதெல்லாம் உங்களால முடியாது. நீங்க சரியாயிட்டு வரணும்னா நீங்க சாவர வரைக்கும் அது சரி ஆகாது. பாவத்துக்கு பரிகாரம் அவர் மட்டும்தான் செலுத்த முடியும். அதெல்லாம் சிலுவை தியான கூட்டங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நடக்குது. இந்த கூட்டங்கள்லாம் வாங்க, வந்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். அப்ப அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர். நான் போய் சரியாயிட்டு வரேன்னா என்னால சரியாக முடியாதுங்க, அதுக்குதான் இங்க வரணும். இங்க கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவிலே எப்பேற்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்து வைத்திருக்கிறார், பாவ பரிகாரத்தை செய்து வச்சிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அறிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு தெரியும் எவ்வளவு வெகுவா மன்னிச்சிருக்கிறாரு. சிலர்லாம் மற்றவங்க மேல குற்றஞ்சாடுறதை பார்த்தா தாங்கள் எந்த தப்பும் செய்யாதவர்கள், ரொம்ப யோகியர்கள், மகா யோகியர்கள் மாதிரி பண்ணுவாங்க. என் மேல எந்த தப்புமே கிடையாது,
நான் எந்த தப்பும் செய்ததில்லை, நான் எல்லாம் கரெக்டா தான் செய்யறேனோ. ஆனா அவங்க கூட கர்த்தரால் வெகுவாய் மன்னிக்கப்பட்டவர்கள் தான். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவர்கள், கர்த்தருடைய கிருபை பெற்றவர்கள், கர்த்தருடைய தயவை பெற்றவர்கள். கர்த்தர் நம்ம மேல நீடிய பொறுமுள்ளவரா இல்லாம இருந்தா என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் வெகுவாய் மன்னிக்கிறவரும், இரக்கம், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மகா தயவையும் அவர் காண்பிக்கிறவர். உங்களுக்கும் காமிச்சுக்கிறாரு, எனக்கும் காமிச்சிருக்காரு. அவர் மட்டும் அவங்க காமிச்சில்லைன்னா நம்ம எல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்க முடியாது, உள்ளே வந்திருக்க முடியாது. முதலாவது அவர் அவ்வளோ இறக்கத்தையும் மகா தயவை காமிச்சதுனாலதான், அவ்வளோ கிருபை காமிச்சதுனாலதான் நம்ம இங்க வந்து நீங்க நல்லா ஜாலியா உட்காந்துட்டு இருக்கிறோம், சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆகவேதான் பாருங்க, சங்கீதக்காரன் என்ன பண்றான், திரும்ப திரும்ப அவருடைய தயவை நாடுறான், திரும்ப திரும்ப அவருடைய இரக்கத்தை நாடுறான். ஒரு சங்கீதத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறேன். 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இதாங்க உடன்படிக்கையின் அன்பு. திரும்ப 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 இதேதான் வரும். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும். உருக்கம்னா என்ன தெரியுங்களா? உருக்கம். இந்த உருக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பெண்ணினுடைய வயிற்றுல கர்ப்பப்பை இருக்கு இல்லையா? இந்த பெண் வந்து கர்ப்பவதி ஆகும் பொழுது இந்த கர்ப்பப்பை ஒரு பிள்ளைய சுமக்க ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைய சுமக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிள்ளையின் மேல எவ்வளவு உருக்கமா இருக்கிறா, எவ்வளவு கவனமா இருக்கிறா. நான் வேகமா நடக்கக்கூடாது, டிராவல் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு டிராவல் பண்ண பிடிக்கும், இருந்தாலும் குழந்தைக்கு ஆகாதுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஆனா சாப்பிட்டா குழந்தைக்கு ஆகாது. எவ்வளவு உருக்கம் பாருங்க. அந்த உருக்கம்னா என்னன்னா, ஒரு பிள்ளையை கர்ப்பத்தில் சுமந்து பாதுகாக்கிற ஒரு தாய் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு உருக்கமா இருக்காங்க. அந்த உருக்கத்துக்கு அடையாளமா தான் அங்க உருக்கம் சொல்லுது. கர்த்தர் அவ்வளவு உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உருக்கமும். நம்ம மேல அவ்வளோ அன்புள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு, அவரு அறிவு கட்டாத அந்த அன்பு. எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் அப்படிங்கிறார். அந்த அன்பு அவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்க. உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். என்ன மாதிரி ஒரு அன்பு பாருங்க. யோனா புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய நீடிய பொறுமை, இதெல்லாம் எவ்வளோ பெருசா இருக்குதுன்றத நம்ம வந்து அங்க பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் இந்த யோனா தெரியும் இல்லையா? இந்த யோனா என்ன பண்றாருன்னா, யோனாவை அவர் சொல்றாரு, நினிவேக்கு போய் இன்னும் கொஞ்ச நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். எவ்வளவு நாள்ல? 40 நாள். 40 நாள்ல இருந்து டேஸ்ல இருக்குது பாருங்க. இந்த 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு நீ போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு நினிவேக்கு அனுப்புறாரு. இவனா பண்றான், ஐயோ நினிவேக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கப்பல் ஏறி, தர்ஷீஸுக்கு போற கப்பல் ஏறி அங்க போறான். அப்படி போகும்பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு பெருங்காற்றை வரவிடுகிறார். கடல் கொந்தளிக்குது. இவன் போய் அடித்தட்டுல படுத்து நிறுறான். அங்க கப்பல் மாலுமி மற்ற அந்த கப்பல்ல இருந்து எல்லா ஆட்களும் வந்து ஜெபம் பண்றாங்க. எல்லாரும் அவங்க கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணாங்க, எப்படியாவது இது இந்த ஆபத்துல இருந்து நான் தப்பிச்சு கொள்ளணும், எப்படியாவது இதுல இருந்து வந்து நாங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. எதுவுமே நடக்கல. இன்னும் அதிகமா கொந்தளிக்குது. அப்ப கப்பல் மாலுமி கீழே வந்து பார்க்கும்போது யோனா படுத்து தூங்கினார். ஏன்டா யாரா நீ, என்ன பண்ணுகிற நீ? எல்லாரும் வந்து அவங்கவுங்க எவ்வளவு பயந்து போய் நடுங்கி போய் பிரார்த்தனை பண்ணுகிறாங்க. நீ உன் கடவுளை நோக்கி வேண்டது தானே? யார் நீ, எங்கிருந்து வர, என்ன பிரச்சனை உனக்குன்னா, எப்படி தூங்கின்னு இருக்கிற நீ இவ்வளவு கொந்தளிப்பு நடந்து போதுன்னு. அப்ப அவன் சொல்ல, நான் ஒரு எபிரேயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்திலாம் அங்க சொல்றான். நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாக கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். பயபக்தி இருந்தா அவன் வேற நாட்டுக்கு ஓடுவானா? அப்படிதான் சொல்றான் பாரு, பயபக்தி உள்ளவன். உடனே இவனை, இப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு, நான் வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு விலைக்கு ஓடுறேன், அதனாலதான் இந்த கடல் உங்களுக்கு கொந்தளிக்குது. சரிப்பா, நாங்க என்ன பண்ணணும், என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, சரியா போடும் கடல் அப்படின்றான். கப்பல் மாலுமி என்ன பண்றான், சீட்டு போடுறான். சீட்டு வந்து யோனாவின் பேருக்கு விழுது. என்னதான் நான் பண்றது, என்னை தூக்கி போட்டுருங்க பசாம அப்படிங்கிறான். ஏன்னா இவனுக்கு மறுபடியும் கூட நினிவே போறதுக்கு ஐடியாவே இல்லை, செத்தே போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவன் சொல்றான். ஆனா இந்த மாலுமி என்ன பண்றான், அவனை காப்பாத்த மனது உள்ளவனா கப்பல்ல இருந்த சரக்குலாம் தூக்கி கடல்ல போடுறான். அப்பயும் கடல் கொந்தளிப்பு அடங்கவே இல்லை. கடைசியில இவனை தூக்கி, ஆண்டவரே இந்த ரத்தப்பழி எங்க மேல சமுத்தாதிரம் சொல்லிட்டு தூக்கி கடல்ல போட்டுறான். கடல்ல போட்டோன்னா கர்த்தர் ஒரு மீன் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார். தப்பிக்க வாழ பாக்குற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மீன் கரெக்டா முழுங்கிட்டான். முழுங்கின உடனே 3 நாள் மீனுடைய வயிற்றுல இருக்கிறான் பாருங்க, ராத்திரி பகலும் 3 நாள். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா வயிற்றுல 10 மாசம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். 3 நாள் மீன் வயிற்றுல இருக்கிறான். ரொம்ப நாத்தம், ஒரே ஆசிட் வேற உள்ள. ஆளே ரொம்ப வெளிரி போய் தான் வெளியே வந்தானா. ஒரு நாள் முழுக்க தண்ணியில இருந்தா நம்ம என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கை காலெல்லாம் சிலுத்து போயிடுது. அந்த மாதிரி 3 நாள் இவன் உள்ள இருக்கிறான்னா எப்படி இருந்திருக்கும்?
அந்த மீன் வயித்துல. ஆளே மாறி, அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிடுறான். கடைசியில அவன் மனம் திரும்பி ஜெபம் பண்ணும்போது மீன் அவனை கரையில வந்து கக்குது. அங்கிருந்து எழுந்து நினிவேக்கு வரான். நினிவேக்கு வந்து அவன் பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ணோன்னா கர்த்தர் என்ன பண்றாரு? தீங்குக்கு மனசாப்படுறாரு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரத்துல, யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். 4:2 வாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். ஏன் தர்ஷீசுக்கு ஓடி போனேன்னு தெரியுமா? நான் அங்க இருக்கும்போது சொன்னேன்ல, என் தேசத்துல இருக்கும்போது நான் சொன்னேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு. இதனால தான் நான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன். ஏன்னா அவ்வளவு ஓவர் கோவம் பயங்கரமா உள்ள கொந்தளிக்குது. ஏன் போனேன்? நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவன். எனக்கு தெரியுங்க. நீங்க இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபம் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுறவர். உங்கள மாதிரி ஒரு கடவுளை பார்க்கவே முடியாது. அதனாலதான் அந்த ஜனங்கள் வந்து 40 நாள்ல கழுக்கப்பட்டுமோ நான் போய் சொல்லிட்டு வருவேன், நீங்க மனசை மாறிடுவீங்க, தீங்குக்கு மனஸ்தாபப்படுவீங்க, அவங்கள வந்து அழிக்காம விட்டுருவீங்க. அதனால நான் தர்ஷீசுக்கு போனேன். அன்னைக்கே சொன்னல நான் அப்படின்னா. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த ஜனங்கள்லாம் அழிஞ்சா கூட பரவாயில்ல, நான் சொன்னது நிறைவேறணும்ன்றான். இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? ஆனா கர்த்தர் இந்த மாதிரி தீர்க்கதரிசிங்க மாதிரிலாம் கிடையாது. ஒருவேளை அவர் தீர்க்கதரிசிங்க மாதிரி இருந்திருந்தா, யோனா மாதிரி இருந்திருந்தா நம்ம கதியில என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் அந்த மாதிரி இல்ல. அவர் உருக்கமும் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாய் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமாய் இருக்கிறார். இன்னைக்கும் நிறைய பேரு தீங்கெல்லாம் கர்த்தர்ட்ட தான் வருதுன்றாரு. ஆனா அவர் தீங்குக்கா மனஸ்தாபப்படுற தேவனா இருக்கிறார். அவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. இந்த உடன்படிக்கையின் அன்பு அப்படிப்பட்ட ஒரு பேரன்பாக இருக்கிறது. யோனா கடும் கோபம் கொள்ளுறான். நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார், நீங்க நல்லவங்க, ரொம்ப இரக்கம் உள்ளவர். நான் சொல்றேன், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவர் ஒரு நாளும் உங்களுக்கு கட்டது செய்யறதே கிடையாது. ஒருவேளை நாம செய்யற சின்ன சின்ன தவறுகள்னால உங்களுக்கு சில கெட்ட காரியங்கள் நடந்துருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் உங்களுக்கு கெட்டது செய்யறதே கிடையாது. ஏன்னா அவர் தீங்குக்கு மனசாப்படுற தேவனாய் அவர் இருக்கிறார். பேரன்பு உள்ளம் கொண்ட தேவனாய் அவர் இருக்கிறார். உங்கள் மேல அன்பும் அக்கறையும் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, உடன்படிக்கும் உண்மையும் காக்கிற உண்மையுள்ள ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். புஸ்தகத்தை எழுதும் போது மோசே அவரை பத்தி எழுதுறாரு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பதை அங்க உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாம அங்க வாசிக்கிறோம். ஏன் அந்த வசனத்தை குறிப்பா வாசிக்கிறாங்க? உடன்படிக்கை அப்படின்ற வார்த்தை வருது. ஆகையால் உபாகமம் 7:9, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். என்ன அற்புதமான ஒரு தேவன் பாருங்க. என்ன மாதிரி ஒரு தேவன் இடத்துல நம்ம வந்து இவரை மாதிரி யாருமே கிடையாது. அவர் 1000 தலைமுறைகளுக்கு உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த உடன்படிக்கையின் அன்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பே இந்த உடன்படிக்கையின் அன்புக்கு நீங்கள் பாத்திரவான்களை மாறிவிட்டீர்கள். கர்த்தர் உங்க மேல உடன்படிக்கையின் அன்பை காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பு என்னைக்குமே மாறவே மாறாது. நீங்க ஒருவேளை உண்மை இல்லாதவர்களா இருக்கலாம், ஆனா அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். தொடர்ந்து அவர் தம்முடைய உண்மையை காண்பிக்கிறார், இரக்கத்தை காண்பிக்கிறார், உங்க மேல தயவை காண்பிக்கிறார், நீடிய பொறுமையை அவர் உங்கள் பட்சத்துல அவர் காண்பிக்கிறவரா இருக்கிறார். 136ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். 136ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 136 வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னைக்கும் இருக்குதுங்க அவருடைய கிருபை. என்னைக்குமே அவருடைய கிருபை மாறவே மாறாது. எல்லாருக்கும் அவருடைய கிருபை இருக்குது. பொல்லாதவர்களுக்கு கூட அவருடைய கிருபை இருக்கிறது. அவர் கர்த்தர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாருக்குமே அவருடைய கிருபை. இந்த 136ஆம் சங்கீதம் முழுசுமே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்ற ஒரு பிரேஸை திரும்ப திரும்ப சொல்லி வலியுறுது. அது என்னைக்கும் மாறாது. அந்த அன்பு என்னைக்கும் கைவிடாது. அந்த கிருபை என்னைக்கும் ஒழிஞ்சு போகாது. அந்த அன்பு என்னைக்கும் உங்களை விட்டு ஒழிஞ்சு போகவே போகாது. அப்படிங்கிற எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தேவன். எல்லா மனுஷருக்கும் அவர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 8ஆம் வசனம், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர்
சொல்லுகிறார். நித்திய கிருபை. அந்த கிருபை என்னன்னைக்கும் ஒழிஞ்சு போகாது. அந்த கிருபை என்னன்னைக்கும் உங்களோட கூட இருக்கும். என்னைக்கும் அவர் உங்கள் மேல கிருபை காண்பித்து கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறார். நித்திய கிருபை. அந்த நித்திய கிருபை என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் எப்படி வருதுன்னா எவர் லாஸ்டிங் கைண்ட்னஸ். எவர் லாஸ்டிங் கைண்ட்னஸ். அப்படிப்பட்ட ஒரு நித்திய கிருபையினால அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல்னு ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல 22ஆம் வாசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாசனம். அது 22 வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய உண்மை ரொம்ப பெருசுங்க. உங்க பிரச்சனைகளை காட்டிலும் ரொம்ப பெருசு, உங்களுடைய தவறுகளை காட்டிலும் அந்த அவருடைய உண்மை ரொம்ப பெருசு. இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. முடிவில்லாத இரக்கத்தினால உங்கள் மேல அன்பு செலுத்துகிறவரா இருக்க. நான் சொல்றேன், தாயினுடைய அன்பு மாறலாம், தகப்பனுடைய அன்பு மாறலாம், உடன் பிறந்தவர்களுடைய அன்பு மாறலாம், நண்பர்களுடைய அன்பு மாறலாம், கணவனுடைய அன்பு மாறலாம், ஃப்ரெண்ட்ஸினுடைய அன்பு மாறலாம், மனைவினுடைய அன்பு மாறலாம், எல்லா அன்பும் மாறலாங்க. ஆனா இந்த உடன்படிக்கையின் அன்பு மாறவே மாறாதுங்க. கை தட்டலாம்ல இதுக்கு. என்னை பத்தியா நான் சொல்லுகிறேன். நான் உங்க மேல வச்சுக்கிற அன்பு மாறாதுனால நான் சொல்லுகிறேன். கடவுள் உங்க மேல வச்சுக்கிற உடன்படிக்கையின் அன்பு மாறாதுன்னு சொல்லுங்கிறேங்க. அவர் என்னன்னைக்கு உங்களை நேசிக்கிறார், எவர் லாஸ்டிங் கைண்ட்னஸ் உங்க மேல காண்பிக்கிறாருன்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன். நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய உண்மை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குது. அப்ப எரேமியா தான் இதை எழுதுறாரு. எங்க எழுதுறாருன்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க இவங்கெல்லாம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிற்பாடு கூட எரேமியாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. சிறைப்பட்டு வந்து இருக்கிறோம், ஆனா இங்க கூட நிர்மூலமாகாம உயிரோடு இருக்கணும். நாங்க உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய பெரிய கிருபை அப்படிங்கிறான். கடவுள் இரக்கத்தை காண்பிக்கும் பொழுது ஒரே நாள்ல வாழ்க்கையில நான் ஜெயிக்க முடியும். ஒரு நாள்ல கர்த்தர் என் வாழ்க்கையை ஜெயமுள்ளதாக, வித்தியாசமானதாக, வெற்றி உள்ளதாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை வெற்றி இல்லாம இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறணும், வித்தியாசமா ஆகணும், ஜெயமுள்ளதா மாறணும்னு நீங்க நம்பிக்கொண்டு இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காம இருக்கலாம். நான் சொல்றேன், எரேமியா இந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க பாருங்க, அந்த சிறையிருப்பின் மத்தியில தான் இதை எழுதுறான். நாங்க நிர்மூலமாக இருப்பது கடவுளுடைய பெரிய கிருபை. இன்னைக்கு ஒருவேளை நாங்க இங்க இருக்கலாங்க, ஆனா ஒரு நாள் ஒண்ணு வரும், இந்த நாளை வெற்றிகரமா மாற்றுவார், ஜெயம் உள்ளதா மாற்றுவார். நான் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அவர் என் மேல பெரிய பேர் அன்பு வச்சுக்கிறாரு. அவர் சொல்லி இருக்கிறாரு, வாக்கு பண்ணி இருக்கிறாரு, அதை மாத்தவே மாட்டாரு. ஒருவேளை நானே கூட மாறலாம். ஐயோ இவ்வளவு நாளாவது ஒருவேளை கடவுள் செஞ்சு சொன்னதை செய்யாம போயிட்டு வரோன்னு எனக்கு கூட ஒருவேளை சந்தேகம் வரலாம். நான் கூட வேற ஏதாவது டிசிஷன் எடுக்கலாம், எல்லாம் கூட மாறலாம். நான் அவர் மாறவும் மாட்டாருங்க. கண்டிப்பா வெற்றி வரும், ஜெயம் கண்டிப்பா வரும். என் வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாக மாறும், வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு கண்டிப்பா மாறும் வாழ்க்கை. நம்பிக்கையோட இருங்க. என்னைக்கு மாறுங்க? ரொம்ப நாள் ஆகாதுங்க, ரொம்ப சீக்கிரத்துல மாறிடும். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் இருக்கிறார். 51ஆம் சங்கீதத்துல தாவீது பத்சேபாளிடத்துல பாவம் செஞ்ச பிற்பாடு இந்த வசனத்தை அவன் எழுதுறான். 51ஆம் சங்கீதத்துல அந்த முன்னுரையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். தாவீது பத்சேபாளிடத்துல பாவம் செஞ்ச பிறகு இத எழுதுறான். 1ஆம் வசனத்துல அவன் சொல்றான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல நீங்க என்னை சுத்திகரியும் அப்படிங்கிறான். என்னாச்சு? ஒரு பெரிய ராஜா, ஆனா அற்ப புத்தி. நீங்க இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? பெரிய ஆளா இருப்பாங்க, ஆனா அற்ப புத்தியா இருக்காங்க. இப்படிப்பட்டவனு நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கல் எறிஞ்சு கொள்ளணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க, விபசாரத்துல கையும் மையமா பிடிக்கப்பட்டா. இப்படிப்பட்டவளை கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணம் கட்டளை எடுக்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதேதான் தாவீது ராஜா கூட, அவன் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டியவன். சட்டம் அவனுக்கு எதிராக நிக்குது. அதனால சட்டத்தின்படி பார்த்தா நான் சாகணும். அதனால ஆண்டவரே சட்டத்தின்படி இல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, நான் எவ்வளவு யோகன்றது அடிப்படையில உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். இன்னைக்கு நாமெல்லாம் அப்படிதான் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய கிருபையின்படி எனக்கு. ஹலோ, நீங்களாம் உங்களுடைய யோகியத்தை நம்பி வந்திருக்கீங்களா? கிடையாதுங்க. நாம எவ்வளவு நல்லவர்ன்ற அடிப்படையில வர முடியாது, யாரும் பெருமை பாராட்டவும் முடியாது. எல்லாருக்கும் அவருடைய கிருபை தேவை. அதனாலதான் தாவீது எவ்வளவு பெரிய ராஜா, அற்ப புத்தி அவனுக்கு. தாவீது
தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு கர்த்தர். அப்பேற்பட்டவன் அற்ப புத்தி வச்சு பஸ் ஸ்டாப்ல இடத்துல பாவம் செய்யறான். பாவம் செஞ்சது மட்டும் இல்ல, அவன் புருஷனை கொலையை பண்ணிடுறான். யுத்தம் மும்முரமா நடக்கிற இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சு ஆளை போட்டு தள்ளுங்கடா அப்படின்றான். ஆள் காலி. யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறான். கர்த்தர் நாத்தான் வேலை அனுப்புற தீர்க்கதரிசிய, போய் இதெல்லாம் சொல்லு, கரெக்டா ஒரு கதை மாதிரி சொல்லி நீதான் அப்படின்றான். அதனால கர்த்தரை பார்த்து சொல்றான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திக்கிறேன். நானே என்னை சுத்திகரிச்சு கொள்ள முடியாதுப்பா, நான் ராஜாதான். என்னால எந்த கிரீம் வேணா வாங்க போட முடியும், லாக்டோகாலம் வாங்க முடியும், விட்டமின் சி வாங்கி பூச முடியும், சீரம் வாங்கி பூசிக்க முடியும் மூஞ்சில. ஆனா பாவக்கார தெரியுதுப்பா, என்னால சுத்தி வச்சுக்க முடியாது. என் மீறுதல் நீங்க சுத்திக்கிறீங்க ஆண்டவரே, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. எப்படி பாருங்க, சின்ன வயசுல நமக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா? பிள்ளைகள்லாம் சின்னதா இருக்கும்போது அம்மாவோ அப்பாவோ தான் தூக்கி போய் பாத்ரூம் நிக்க வச்சு பிரஷ்ல பேஸ்ட்டை போட்டு பல்ல நல்லா தேய்ச்சி விட்டு தண்ணி வாயை கொப்பளிச்சு துப்பு. சில பிள்ளைங்க முழுகிடும் அப்படியே, தண்ணி கொடுத்தோன்னே பட்டுன்னு ஒன்று போட்டு துப்பு, கொப்பளிச்சு கீழே துப்பு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி சோப்பை போட்டு நல்லா ருப்பி நாரெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. தாவி சொல்றான், இப்ப நான் ஒரு குழந்தை மாதிரி அசிங்கம் பண்ணிட்டேன், நான் என்னால கழுவி முடியாது, நீங்க தான் என் அக்கிரமம், நீர் என்ன பண்ணும், என்னை கழுவி அருளும் அப்படிங்கிறான். முற்றிலும் கழுவி, என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். எப்படி பாருங்க, கடவுள் அந்த வேலையை செய்யட்டோன்ற. நாங்க ஒரு கடவுள் சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார், அவருக்கு போய் இந்த மாதிரி வேலை எல்லாம் கொடுக்கலாமா நான் அப்படிலாம் சொல்ல. அவனுக்கு தெரியுது நல்லா, என்னால பண்ண முடியாது, கழுவ முடியாது, என்னால கழுவ முடியாத ஒரு கரை இது. நான் முயற்சி பண்ணேன்னா ரொம்ப அசிங்கமாய் போடும், நான் முயற்சி பண்ணேன்னா ரொம்ப நாத்தாட்சிடும். அதனால என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும் அப்படிங்கிறான். அப்ப பாருங்க, நாம கூட கர்த்தர்ட்ட இப்படிதான் வரணும். ஆண்டவரே உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இறங்குங்க. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருக்கேன், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு வேலை கிடைக்க கூடாதா? கடவுள் என்ன பண்ணுகிறாரு அங்க? இல்ல, அந்த அடிப்படையெல்லாம் வர முடியாது. ஆண்டவரே உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இறங்கு. அப்ப நான் சொல்றேன், கர்த்தர்ட்ட வாருங்க. அவர் வந்தீங்கன்னா அவர் உங்களை புது மனுஷனா ஆக்குவாரு. நிறைய பேருக்கு வந்து அநியாயம் நடந்திருக்குது, நிறைய பேருக்கு நியாயம் தேவை இல்லையா? நிறைய பேருக்கு அநியாயம் நடந்ததுதா இல்லையா? ஆமா நடந்தது, எனக்கு கூட நடந்தது, உங்களுக்கும் நடந்திருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா பொல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எல்லாருக்குமே நியாயம் வேணும், ஆனா கிருபை தேவை நமக்கு. ஆண்டவர் உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் அப்படிங்கிற, உங்களுடைய கிருபையின்படி. கடைசியில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிக்க போறேன். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து நான் வாசிக்க போறேன். எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் பிற்பகுதியிலிருந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். இந்த 5ஆம் வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிள்ல வாசிக்க போறேன் நான். இந்த 5ஆம் வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிள்ல எப்படி வருதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். எபிரேயர் நிருபத்துல ஆம்பிளிஃபைட்ல கிளாசிக் வெர்ஷன் ஒன்று இருக்கு. அந்த பைபிள்ல வந்து இந்த நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்ற வசனம் எப்படி வருதுன்றத மட்டும் நான் உங்களுக்கு வாசிச்சு காண்பிக்க போறேன். என்னோட மொபைல் இருந்த கொடுங்க, இது கொஞ்சம் சுத்திட்டே இருக்கு, அதுல நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிப்போம். இந்த வசனம் எப்படி வருதுன்னா, for he means God himself has said, I will not in any way fail you nor give you up nor leave you without support. நாம சொல்றாரு பாருங்க, நான் உன்னை வந்து உனக்கு உதவி செய்யாம போகவே மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்யாம போக மாட்டேன், உன்னை நீ தோல்வி அடைய விட்டுறவே மாட்டேன் அப்படிங்கிற.
அது மட்டும் கிடையாது, இன்னொன்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒண்ணு ஆன் பண்ணுங்க. ஐ வில் நாட் in any degree leave you helpless, nor forsake you, nor let you down. Relax my hold on you. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு தேவன். எத்தனை முறை சொல்றாரு பாருங்க, ஐ வில் நாட் in any degree leave you helpless nor forsake. உன்னை உதவியற்றனாக ஒரு நாளும் நான் விட மாட்டேன், கைவிடவே மாட்டேன் அப்படின்றாரு. எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் கைவிடவே மாட்டாருன்னு? நான் சொல்றேன், இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கேன், எத்தனை வருஷம் ஊழியத்துல இருந்துங்க, கர்த்தர் என்னை கைவிட்டதே கிடையாதுங்க. ஒரு நாளும் அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. நான் சொல்றேன், உங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். இந்த தேவன் அண்டை வாருங்கள். எதன் அடிப்படையில? உங்களுடைய உண்மை, உங்களுடைய யோகியதை, இதன் அடிப்படையில் இல்ல. நீங்க எவ்வளவு நல்லவர்கள், நீங்க எவ்வளவு படிச்சவங்க, நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அடிப்படையில் ஆண்டவர் உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் சொல்லுங்க. அவருடைய கிருபையின்படி வரும்பொழுது அவர் நம்ம அரவணைத்து அவருடைய அன்புனால நம்மளை கழுவார், ரத்தத்தினால கழுவி நம்மளை அணைத்துக் கொள்வார், சேர்த்து அணைத்துக் கொள்வார், கைவிடாமல் இருப்பார். இந்த உடன்படிக்கை அன்பு, நான் சொல்றேன், வாழ்க்கையில ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாது. உங்களை ஹெல்ப்லெஸ்ஸா சப்போர்ட் இல்லாம உங்களை விடவே விடாது. அப்படின்னு அர்த்தம், அந்த அன்பு எல்லா விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்யும், ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா அந்த அன்பு என்னைக்கும் உங்களோட கூட இருக்கு. உங்களை விட்டு ஒழியாத அன்பு, மாறாத அன்பு, உறுதியான அன்பு, உடன்படிக்கையின் அன்பு. இந்த அன்பு எப்பவுமே உங்களுக்கு கிடைக்குது. அந்த அன்புல வலிமை இருக்கு, உறுதி இருக்கு, அன்பு ஏராளம் தாராளமா இருக்கு. இந்த அன்புனால்தான் தான் அவர் உங்களை நேசிச்சிருக்கிறார். அந்த அன்பு ஒரு காலம் ஒழியும் போவார். அவர் உங்களை என்னைக்கும் வெறுக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். யார் வேணா உங்களை வெறுக்கலாம், யார் வேணா உங்களை விரோதமா பேசலாம், யார் வேணா உங்களை எதிர்த்து பேசலாம், கைவிட்டு போலாம். கர்த்தர் மட்டும் உங்களை கைவிடுறதே கிடையாது. ஆமே. நாம் யாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய உடன்படிக்கை அன்பு எவ்வளவு பெரிதுன்னு நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. இந்த உடன்படிக்கை அன்பு ஒழிந்து போகாத அன்பு, இந்த அன்பு எங்களை விட்டு விலகாத அன்பு, எங்களை கைவிடாத அன்பு, ஒரு நாளும் எங்களை ஃபெயில் ஆக்காத அன்பு ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்து. நீ சொன்னீங்க, நாங்க கைவிடவே மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆழமாய் ஜனங்களுடைய இருதயத்திலே பதியட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த உடன்படிக்கையின் அன்புனால அவர்களை நேசிச்சிருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவர், இந்த உடன்படிக்கையின் அன்பை அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த உடன்படிக்கையின் அன்பு அவர்களை பாதுகாக்கட்டும், அவர்களுக்கு உதவி செய்யட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த உடன்படிக்கையின் அன்பிலே அவர்கள் திளைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.